கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தையிலிருந்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். நான் கடந்த நாட்களில் ஒரு தியானத்துக்குள் வந்த பொழுது கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம். அது இன்று காலையும் என் இருதயத்தை பற்றி கொண்டபடியினால் நான் உங்களிடத்தில் அதை பேச பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் நம்மேல் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் ஆச்சரியமாய் வழி நடத்துகிறவருமாய் இருக்கிற அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. பழைய ஏற்பாட்டில் 452வது பக்கத்தில் இருக்கு. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா, திஸ்பியன் அப்படின்னா அந்த ஊரை சேர்ந்தவன், திஸ்பி என்கிற ஊரை சேர்ந்தவன். எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். முதல்ல கர்த்தர் சொன்ன வார்த்தையை அங்கே சொல்லிவிட்டான். அடுத்து கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பகுதியில் நாம் ரகசியமான சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமுள்ளவர்களே, அங்கே இந்த சம்பவம் ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா லேசா நான் ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லிட்டு இந்த 17வது அதிகாரத்தில் அவன் வந்து வானத்தையும் பூமியின் பசுமையானவைகளையும் அடைத்து போடுகிற காரியங்களை பார்க்கிறோம். பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். மழை இல்லைனாலும் கஷ்டம், பனி இல்லைனாலும் கஷ்டம். சூடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முழுவதுமாய் அங்கே பஞ்சகாலம். வேதத்தில் அநேக பஞ்ச காலங்களை குறித்து எழுதியிருக்கிறது. ஆனால் பஞ்சகாலத்தின் முடிவில் கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை குறித்தும் அந்த வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்திலேயும் கர்த்தர் ஆபிரகாமையும் அவன் குடும்பத்தையும் தப்புவித்ததையும், அதன் பின்பு ஈசாக்கு நாட்களில் வந்த பஞ்சத்திலேயும் அவனுக்கு ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருந்தது. அல்லேலூயா.
பஞ்ச நாட்களில் விதை விதைக்கிறான், 100 மடங்கு பலன் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. He always, ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை செய்கிறார். தன்னுடைய ஜனங்களை இந்த பஞ்ச காலங்களிலே பாதுகாப்பாய் வைக்கிறார். அல்லேலூயா. அவர்களை பாதுகாப்பது அவருக்கு லேசான காரியம். ஆமென். அந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த தீர்க்கதரிசியாகிய எலியா, நல்லா கவனிங்க, வனாந்தரத்துக்குள்ளே அனுப்பப்படுகிறான். நீங்க இன்னைக்கும் நீங்க இன்டர்நெட்ல இந்த அது பேர் என்ன, இந்த கேரித் ஆற்றண்டை இருக்கு இல்லையா, புருக் சேரித், புருக்னா நதி அல்லது நீரூற்று அப்படிங்கிற ஒரு பொருள் படம். புருக் சேரித் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல அடிச்சு பாருங்க. அதுல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது எங்கே இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஆய்வாளர் ஒரு 6 நிமிட வீடியோ தான், ரொம்ப இல்லை, போட்டிருக்கிறார். நீங்க தேடி பாருங்க, தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல அவர் கண்டுபிடித்த பாதையில ஒரு சிறிய ஓடை போல இருக்குது. ஓடனா கூட இன்னைக்கு நமக்கு என்னது வாய்க்கால்னு சொன்னா நல்லா பெருசா இருக்கும். ஓடனா என்னது, ரொம்ப சின்னதா ஒரு தண்ணீர் அப்படியே ஃப்ளோ ஆகி போறது, அவ்வளவுதாங்க. அந்த இடத்தில் இருந்து தன் தாகத்துக்கு குடித்து கொண்டிருந்தான். அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களிலேயே அந்த இடம் வனாந்திரமான இடம். அல்லேலூயா. அப்போ தேவன் அவனை அனுப்பின அந்த காலம் ஏறக்குறைய ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அந்த நாட்களில் அவன் கடினமாய் பிரயாணப்பட்டு போயிருக்க வேண்டும். ஆண்டவர் திட்டம் தெளிவுமாய் சொல்லி அனுப்புகிற அந்த திசையில், அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 5வது வசனம், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பஞ்ச காலங்கள் வரும் பொழுது தேவன் என்ன எனக்கு சொல்லுகிறார்? முதல்ல இந்த 2வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று என்று எழுதியிருக்கிறார். ஆண்டவர் 3வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. ஆற்றண்டை அப்படின்னு நீங்க போட்டிருக்கு. நமக்கு கண்ணுக்கு எப்படி தெரியும்? ஓ, நல்ல பெருசா. நம்ம ஊர் பக்கங்கள்ல பெரிய ஆறுனா என்னது? தாமிரபரணி. அப்புறம் சென்னை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அடையாறு இல்லையா? இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிறுவாணி, திருச்சி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னது காவேரி. அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நல்ல நீளமாக ஆற்றினுடைய கரைகள் இருக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கம். அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பகுதி ஆங்கில பதத்தில் சொல்லுகிறது புருக். புருக் புருக். அல்லேலூயா. புருக் நான் என்ன சொன்னேன்? ஊற்றண்டை. அல்லேலூயா. புருக்னா என்னது? ஊற்று, நீரோடை, நீரோடை அல்லது அருவி அல்லது ஓடை. இத்த மொத்தம் 3 காரியங்கள் சொல்லுது ஆங்கிலத்திலிருந்து எடுக்கும்போது. அப்போ ஒரு ஓடை அப்படின்னு சொன்னா என்னது? போகிற தண்ணீர் போகிற ஒரு பாதை, ஒரு பெரிய ஆற்றுப்படுக்கை அல்ல அது. ஹல்லேலூயா. அதுவும் பாருங்க, சில நாளைக்கு பின்னாடி இது வற்றி போயிட்டு என்று எழுதி இருக்கிறது. கர்த்தருக்கு திட்டம் தெளிவா தெரியும் அது எவ்வளவு நாள் இருக்கும்னு. But still God told him, கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ போய் என்ன செய், என்ன செய், அந்த ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. ஹல்லேலூயா. இப்போ இதே வார்த்தையை ஒருவேளை நம்மகிட்ட கர்த்தர் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருவேளை சொல்றாரு, முத கேள்வி, அங்க போறதுக்கு ஆண்டவரே பஸ் வசதி உண்டா? இல்ல போறதுக்கு பைக்லயாவது போக முடியுமா? இல்ல
நடந்து போறதுக்கு இப்படி அனுப்புறீரே ஆண்டவரே, இது உமக்கே கொஞ்சம் நியாயமா தெரிதா? இந்த மாதிரி பல கேள்விகளை நாம் கேட்கக்கூடும். ஆனால் தீர்க்கதரிசி என்பவன் தேவன் சொல்லுகிற கட்டளைகளை அப்படியே கீழ்ப்படுகிறவன். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையும் தேவன் சொல்லுகிறதை அப்படியே கீழ்ப்படிந்து விட்டாள், அவனுடைய வாழ்க்கையிலே குறைவில்லாமல் அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு 4வது வசனத்துல, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பைபிள், அந்த ERV, அந்த ஈஸி டு ரீட், அதுல என்ன சொல்லுது தெரியுமா? அந்த ஆற்றின் தண்ணீரை குடி, 4வது வசனம், அங்கு காகங்கள் உனக்கு உணவு கொண்டு வரும்படி நான் கட்டளை இட்டிருக்கிறேன் என்றார். ஆங்கில பதத்திலையும் ஆண்டவர் சொல்றது I commanded, இத பாருங்க, I have commanded the ravens to feed you there. அப்படினது நான் ஏற்கனவே அவைகளுக்கு கட்டளை கொடுத்து விட்டேன் என்பதாக இருக்கிறது. தேவன் சில காரியங்களை நம்முடைய பேசும் பொழுது நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் தடை என்ன தெரியுமா? ஒரு சிறிய கீழ்ப்படிதல் அவரிடத்திலிருந்து மகிமையானவைகளை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயமோ சூழ்நிலையை பார்த்து விடுகிறது. சூழ்நிலையை பார்த்துட்டு அவர் சொல்றதை நம்புறதில்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு அற்புதம் செய்யும் பொழுது சூழ்நிலையை பார்க்கிறவர்களை அல்ல, தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம இந்த சூழ்நிலையை பார்த்தோம்னா என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. ஆனா அவர் சொன்னதை செய்தோம்னா நடக்கும். நம்மளா இருந்தா ஃபர்ஸ்ட் கேள்வி, காகத்துக்கு சொல்வியா? இதுவரைக்கும் எந்த காகம் யாருக்கு கொடுத்திருக்கு? கையில இருந்ததுல அப்பிட்டுல போகும் இல்லையா? கையில இருக்கிறத புடுங்கிட்டுலயா போகும்? அது என்ன நீர் சொல்லுகிறீர் காகத்துக்கு கட்டளையிட்டு இருக்கேன்னு? இல்ல, நிறைய நம்ம நினைக்கிறோம், நானும் அப்படி கேட்க மாட்டேன் பிரதர். அப்படியா? நம்ம சூழ்நிலை வரும்போது தெரியும். ஆண்டவர் இப்படி சொல்றாரு பிரதர், ஆனாலும் கொஞ்சம் சரியா இல்ல பிரதர். இது இல்ல, இது நம்பவே முடியல. அது எப்படி நம்புறது? இது வரைக்கும் அப்படி நடந்திருக்கா? கேள்வியா தான். நீங்க பைபிள்ல இந்த காகங்களை கொண்டு போஷி தரல, அதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருக்கு? எங்கேயுமே இல்லை. பின்னாடி வந்தது, அதுல எங்க வந்த மாதிரி தெரியல. ஆனா அவனுக்கு அது நடந்திருக்கு. அல்லேலூயா. அதுவும் பாருங்க, வசனம் சொல்லுது, காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சி. எத்தனை காகம் வந்துச்சுன்னு தெரியல. காகங்கள் அப்படின்னு எழுதிருக்கு, எத்தனை வந்துச்சுன்னு சொல்லல. ஏன்னா அனுப்புனவர் தான் முக்கியம், அனுப்பப்பட்ட அந்த காகம் இல்லை. சொல்றது புரியுதா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிக்க கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். ஆமென். அதனால காகங்கள் முக்கியம் அல்ல, ஆனால் அனுப்பினவர் முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்களுக்கு ஒரு நாள் ஒரு நேரம் ஒரு சில சூழ்நிலைகளுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். எலியா அங்க இருக்கிறான்னு காகங்களுக்கு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்வாரானால் அவருக்கு சரியாக கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு அதை செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஆண்டவர் சொன்னதெல்லாம் இதுவரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம்?
எதெல்லாம் செய்யல. கொஞ்சம் நாமளே அந்த தராசுல வச்சு பார்க்கலாம். இன்னொருத்தரை வைக்காதீங்க, நம்மளை நாமளே வச்சு பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னதுல இன்னும் நான் எனக்கு கீழ்ப்படியல. எலியா கிட்ட சொல்றாரு, நீ போய் கேரி தாற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டு உனக்கு போஷிக்கும்படி, ரொம்ப அழகா சொல்றார், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஹல்லேலூயா. நான் வேறு டிரான்ஸ்லேஷன் சொல்றேன், கட்டளையிட்டேன் அப்படின்னு எழுதி, கட்டளையிடுவேன் இருக்கீங்க, கட்டளையிட்டேன். ஆங்கிலத்தில் கூட ஐ கமாண்டட் த ஆமென், ஐ கமாண்டட் த ரேவன்ஸ். ஹல்லேலூயா. ரேவன்ஸ்னா அண்டங்காக்கா. ஹல்லேலூயா. அண்டங்காக்கானா தெரியல இல்லையா? பார்த்துருக்கீங்களா? கண்ணங்கரேன்னு இருக்கும் ஃபுல்லா. காகம் கருப்பு தான், ஆனால் ரெக்கைகள் முகங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் காகங்களுக்கு, வேற கலர்ல. அண்டங்காக்கனா ஃபுல் கருப்பா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்பவே என்ன செய்யும் மக்களை, தலையில கொட்டும் தெரியுமா? காக்கா சின்ன பிள்ளைல வந்து கொட்டும்ல, அது எந்த காக்கா கொட்டும்? இந்த அண்ட காக்கா தான் கொட்டும். எல்லா காக்காவும் இல்லை, தலையில ஒரு டப்புன்னு அடிச்சிடும் வேகமா. அப்படி தாக்குதல் குணம் கொண்ட ஒரு காகம், மனிதர்களோடு சகாயமுடைய காகம் அல்ல அது. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ள முடியுது? சகாயம் பெறக்கூடாத ஒரு இடத்திலிருந்து தேவன் சகாயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய தேவைக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த தேவைக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவர் இதை எப்படி சந்திப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். உங்களுக்கு ஒரு விசுவாசம் சரியா இருந்ததுன்னா, ஆண்டவர் எப்படின்னு சந்திப்பார் எப்படின்னு தெரியாது. நாம எப்படி சந்திப்பார்னு கேட்டா நடக்காது, எப்படி நடத்துவாரியா அப்படி நினைக்கும் போது நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆள் மூலமா, யாருக்கும் ₹1 கூட தரமாட்டாங்க, அப்படிப்பட்ட ஆள் மூலமா என்ன செய்வாரு? சகாயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய மகத்துவம். நேற்று ஒரு அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஸ்டேட்மெண்ட், ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க நம்முடைய குரூப்ல இருந்தீங்கன்னா பார்த்துருந்துருக்கலாம். சாத்தியம் இல்லாத இடத்திற்கு நான் வரும்போது தேவனின் சாத்திய கூறுகளை பார்ப்பதற்கு அதுவே மிகப்பெரிய இடமாகும் அப்படின்னு. சாத்தியமே இல்லை, இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நான் வந்து நிற்கும் போது என் தேவன் எனக்காய் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஆமென். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மலைகளை பெயர்க்க அவரால் கூடும். ஆமென். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் ஆகும்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒண்ணுமே இல்லை, அவரால் கூடாதது ஒண்ணுமே இல்லை. பட் do you believe? நீ நம்புறியா? இதுதான் விஷயம். எலியாவுடைய கிரியை என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னாரு, நான் போறேன். அங்க போனா அவர் சொன்னது போல உண்மையிலே காகம் வருமா?
நம்ம கிட்ட ஒரு, அதாவது எல்லாருக்கிட்ட இருக்கிற ஒரு செயல்பாடு, சரின்னு செஞ்சிருவோம். சிலர் சரி ஆண்டவர் சொல்லிட்டாருல செய்வார். ஆண்டா அந்த யார் வருவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், வாசலை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணிட்டு இருக்கோம், கண்கள் வாசலை நோக்கி காத்துக்கிட்டே இருக்கும். யாருப்பா அது செய்வா, யாரப்பா அனுப்ப போறார். அல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர்னு ஒரு தேவனுடைய மனுஷன் தன் ஜெபத்தை முடித்து எழுந்திருக்கிறதுக்கு முன்பதாக தன் வீட்டில் கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாராம், நீ வந்து கர்த்தர் நமக்காக செய்ய போகிறதை பார். ஹல்லேலூயா. அது விசுவாசம். அது என்னது? விசுவாசம், விசுவாச அறிக்கை. ஆனா எப்படி நடக்கும்னு ஒரு, எப்படி கர்த்தர் செய்ய போகிறார், இந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, நல்லது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்ன செய்ய போறாரு நான் பார்க்கட்டும். அவிசுவாசம் இல்ல, விசுவாசத்தோட பார்க்கிற பார்வை. எப்படி நடக்குமோ அப்படிங்கிற பயம் வேற, அது வேற. ஆனா கர்த்தர் எனக்காக இதை எப்படி செய்ய போறாரு, நான் அதை பார்க்கட்டும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத, அதாவது யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்வார். காகம் கொண்டு வருதுன்னா எப்படிங்க அது, அது எப்படியா நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கையில இருக்கிற வடை இருந்தா தூக்கிட்டு போயிருது இல்ல, ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு கதை உண்டு. என்னது, காக்குனது பாட்டி சுட்ட வடை இல்லை, அது என்ன செய்யும், சைட்ல இருந்து பார்த்து திருட்டு காகம், மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் இல்லை வரும், பார்த்துக்கிட்டே இருக்கும், டக்குன்னு என்ன செஞ்சிடும், ஒன்றை தூக்கிட்டு ஓடிடும். தினமும் செய்யும் அது. ஆனா அப்படிப்பட்ட காகத்தில் இருந்து, அதன் கையில் இருந்து நமக்கு என்ன செய்யறாராம், போஷிக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய போஷிப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை எப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. அப்பம் கூட சுட்டு கொண்டு வர அப்பங்க, சரிங்க, ஏதோ ஒரு பிரெட் வந்துட்டு இறைச்சின்னு சொல்லுது. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இறைச்சி வெட்டுற இடத்துல தூக்கிட்டு வந்துச்சு, எப்படி வந்துச்சோ தெரியாது. வந்துட்டு இவன் என்ன செஞ்சிருப்பான், சைடில் ஒரு இடத்துல வச்சு நெருப்பு மூட்டி அதில் வச்சு சுட்டு எடுத்து பிரட்டி ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் காலையிலையும் சாயங்காலமும் சாப்பிட்ருக்கணும். ஆனால் தினமும் கறி சாப்பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய போஷிப்பு வித்தியாசமானது. தேவனுடைய போஷிப்பு மகிமையானது. தேவனுடைய போஷிப்பு ஆச்சரியமானது. அல்லேலூயா. இந்த கொரோனா டைம்ல அநேக கம்பெனி, நான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆண்டவர் கிருபையில் 1.5 வருஷம் ஆச்சு கர்த்தருடைய முழு நேர ஊழியத்துக்குள்ள வந்து. அந்த கொரோனா நாட்கள்ல அநேக கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டு பாதி சம்பளம் மாத்திட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, பாதி சம்பளம். ஆனா கர்த்தர் கிருபையில எங்களுக்கு அந்த நாட்கள்ல கூட ஒரு குறைவு இல்லை. எங்களுக்கு சம்பளம்லாம் குறையல. நிறைய பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த லோன் இஎம்ஐ எல்லாம் வந்து மொரட்டோரியம்னு சொல்லி ஒரு ப்ராசஸ்ல போனாங்க.
கெட்டாமல் அப்புறம் சில நாட்கள் லேட்டாக கட்டி அல்லது அந்த இஎம்ஐஸை மாற்றி அப்போல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு பஞ்சமான நாட்களிலும் கூட கர்த்தர் எங்களை கைவிடலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கண்பான தேவ பிள்ளைகளே, நான் அந்த நாட்களிலே தான், அதாவது ஒழுங்கா ஒரு பர்சனல்லாம் கேட்டிங்கன்னா ரெகுலராக அந்த நாட்களுக்கு அப்புறம் தான் முடிஞ்சுது. கர்த்தர் அப்படிலாம் நடத்தி கொடுத்தார். ஸோ இன்றைக்கும் வீட்டுக்குரிய லோன் ஒரு பகுதி இருக்கிறது. இதுவரைக்கும் கர்த்தர் போஷித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நடத்துதல்கள் ஆச்சரியமானவைகள், அவருடைய வழி நடத்துதல்கள் ஆச்சரியமானவைகள். உங்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய தேவை, பிள்ளைகளுக்குரிய ஃபீஸா இருக்கலாம், அல்லது உங்களுடைய லோனா இருக்கலாம், உங்களுடைய உணவுக்கு உரிய காரியமா இருக்கலாம், ரெகுலரா சாப்பிடுறதுக்கு. இட் குட் பி எனிதிங், எதுவா வேணா இருக்கட்டும். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்ன ஆலோசனையை நீங்க செய்துட்டீங்கன்னா, ஆண்டவர் சிலருக்கு சொல்வார், நீ அதிகாலையில் எழும்பி என் சமூகத்தில் அமர்ந்துரு, நீ தொடர்ந்து என் சமூகத்தில் இரு மகனே, நான் பார்த்துக்கிறேன், நீ என்னோடு பயணித்து விடு, நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கலாம். நீ ஒழுங்கா அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள், அதுக்கு நான் என்ன செய்யணும், தொடர்ந்து வேதத்தை வாசிக்கணும் அப்படி சொல்லி இருக்கலாம். இதுல நான் கரெக்டா இருந்துட்டேன்னா என் வாழ்க்கை நான் நினைக்கிறத காட்டிலும் அதிசயமா நடக்கும், ஆச்சரியமா நடக்கும், விடுதலையா நடக்கும். இந்த குடும்ப ஆசீர்வாதம் ஏன் குறைஞ்சிருக்கு, என் வீட்டில் ஏன் இந்த பிரச்சனை, என் வீட்டில் ஏன் இந்த சூழ்நிலை? நீங்க உண்மையிலேயே தேவ பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, அப்படின்னா என்ன பிரதர், தேவ பிள்ளைன்னா தேவன் சொல்றதை கேட்டு நடக்கிறவன், வேதத்தை வாசிக்கிற வசனத்திலே கீழ்ப்படிதல், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறது, ஆவியினால நடத்தப்படுறது, இப்படிலாம் இருந்துட்டா உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறும். உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிவர்த்தியாக்குவார். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே, யூ ஆர் த ஃபீடர், எனக்கு போஷிக்கிறவர் நீதான், நீர்தான் எனக்கு போஷிக்கிறவர் ஐயா, நீர்தான் எனக்கு போஷிக்கிறவர் அப்பா. இப்ப இது ஒரு ஊழியக்காரனுக்குரிய காரியமாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு விதவையின் காரியம் அதே அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அதே 17வது அதிகாரத்துல கீழே வாசிக்கலாமா? கீழே நாம் வாசித்து முடித்ததுக்கு அப்புறம் 8வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அல்லேலூயா. திரும்பவும் இங்க என்ன செய்யறாரு, விதவைக்கு கட்டளையிட்டேன்னு சொல்லிட்டார். சரி, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார்கிட்ட கேட்டான்? விதவை கிட்ட. விதவை அவ சூழ்நிலை அடுத்த வசனத்துல சொல்றா. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிற
பொறுக்குகிறேன் என்றாள். 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால் அவருடைய சூழ்நிலையை சொல்லிட்டா. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அல்லேலூயா. அடுத்த வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அடுத்த வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தாள். கவனிங்க, போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தையும் வாசிருங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி சொன்னாரு? எலியாவை கொண்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பானையில மா குறைந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த பகுதியிலே ஒரு விஷயத்தை கவனிக்கும் பொழுது, எலியா கர்த்தருடைய வேலையை செய்கிற ஒரு ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரனை விசாரிக்கும்படி ஒரு ஏழை விதவை. இந்த சம்பவத்தை இயேசு சொல்றதே வரும். அந்நாட்களில் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆனாலும் சரப்தா ஊரில் இருக்கிற விதவையினிடத்தில் அனுப்பப்பட்டானே அன்றி வேறு ஒருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. ஹல்லேலூயா. இயேசு நினைவு கூர்ந்து அதை பேசுறதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இதிலே சில ரகசியமான காரியம். எனக்கே ஒண்ணும் இல்லையே நீங்க நினைக்கும் போது, இந்த பெண்ணுடைய சூழ்நிலை அதுதான். கொஞ்சம் தான் இருக்கு, சாக போறேன், இதையும் சாப்பிட்டுட்டு. அதாவது மனுஷனுடைய எண்ணம் ஒரு அந்த கடைசி கட்ட நிலைவுக்குள்ள வந்துட்டு வைங்களேன், கையில இருக்கிறதெல்லாம் ஆடம்பரமா செலவு பண்ணி செத்துருவான். கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா? இவன் செத்து போறா, என்ன செய்ய போறா? தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்றா. ஆமா இல்லையா? சாப்பிட்டுட்டு சாக போறையா, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாக போறோம், தற்கொலை பண்ணிக்க போறோங்கிறா. ஆனா எலியா சொல்றாரு, எப்பா நீ சொன்னபடியே ஆயத்தப்படுத்து, ஆனா ஒரு சின்ன அடையை என்கிட்ட கொண்டு வா. அந்த அடையை கொண்டு வந்து அவள் கொடுத்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. எலியா சொல்படியே செய்தான். அதனால அவனும் இவளும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கைக்கு, ஒரு விசுவாச குடும்பத்தினுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக என்ன வருது? என்கிட்ட இருக்கிறதே இவ்வளவுதானே, நான் என்ன செய்யறது அப்படி நினைக்காதீங்க. உண்மையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கவனித்து அவர்களுக்கு கொடுங்கள். ஒரு பகுதி அதை கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே கொடுத்தாலே போதாங்க, அவ வேற ஒன்றும் சொல்லலை. அந்த வார்த்தையை அவன் சொல்றான், அதை செயல்படுத்துறான். நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உண்மையாய் ஊழியம் செய்கிற மனுஷன் யார்? என்னை நடத்துகிற தேவ மனுஷன் உண்மையாய் ஊழியம் செய்கிறானா? கரெக்டா செய்றாரா? கவனிங்க. என்னைய ஆண்டவரோட நெருங்கி சேர வைக்கிற ஒரு ஊழியத்தை செய்றாரா? கவனிங்க. அப்படி செய்யறவங்கள்ட்ட உங்க காணிக்கைகளை கொடுங்க. அவ செய்ததை பார்த்தா அவ கையில இருந்ததுல இருந்து ஒரு பகுதி கொடுக்கிறா. தசமபாகன்னு வச்சுக்கணுங்க. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தசமபாக முக்கியத்துவம் படுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலையும் இன்னைக்கு அநேக சபைகள் அதை சொல்லுது. ஆனா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். பழைய ஏற்பாட்டுல குறைஞ்சபட்சம் 1வது கொடுக்கணும்.
புதிய ஏற்பாட்டில் வெளிப்பாடோடு கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறவர்களை கொடுத்தல், வாஞ்சையோடு சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கொடுத்தல், இது புதிய ஏற்பாடு. அது 10ல் 1 இருக்கலாம், இல்ல 10ல் 5 இருக்கலாம், 10ல் 100 இருக்கலாம், 10ல் 10 இருக்கலாம். அப்ப எங்களுக்கு பிரதர் கொடுத்தால் கர்த்தர் கொடுப்பார். அதுதான் இயேசு சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க. ஆனா நான் என்ன சொல்றேன், குறைஞ்சபட்சம் 10ல் 1 கொடுக்கிறதுக்கு பழகுங்க. குறைஞ்சபட்சம் 100 ரூபா இருக்கு, 10 ரூபா கர்த்தர் கொடுங்க. பழைய ஏற்பாட்டை 4 காரியங்கள் மட்டும்தான் எழுதியிருக்கு தசபாகத்தை பத்தி. லேவியனுக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் பரதேசிக்கும் விதவைகளுக்கும் கொடு. புதிய ஏற்பாட்டில் நிறைய ஊழியங்களா அது மாறிட்டு. எப்படி மாறி இருக்கு? ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிறது ஒரு பகுதி, சரி. விதவை, அநாத பிள்ளை, திக்கற்ற பிள்ளை, பரதேசியா இருக்கிறவன், அது தவிர்த்து என்ன செய்யறாங்க? எஜுகேஷன் சப்போர்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா? எஜுகேஷன். அப்புறம் என்ன செய்யறாங்க? மருத்துவ ஊழியத்தின் வழியாக சுவிசேஷத்தை அறிவிப்போன்னு சொல்றாங்க. அது ஒன்று நடக்கா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நான் புறப்பட்டு போறேன், அந்த போற ஆளுக்கு அவனுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சப்போர்ட். இன்னைக்கு மிஷனரி ஊழியங்கள் என்ன சொல்றாங்க? ஒரு மிஷனரியை தாங்கினா நீங்க 5000 கொடுத்தா போதும், அல்லது 2 மிஷனரி கப்புல், அதாவது கணவன் மனைவியா சேர்ந்து தாங்கினா 10000 கொடுத்தா போதும். கொஞ்சம் சுயமா கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. பொதுவா நடக்கிற பிரச்சனை ஆக்சுவலா அதே மிஷனரி என்ன செய்வாங்க தெரியுமா? வெவ்வேறு சபைகள்ல அவர்களை டெடிகேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த சபையிலிருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கட்டுங்கிறதுக்காக. அதுக்கான காரணம் யதார்த்தத்தை எல்லாருக்கும் யோசிச்சு பாருங்க. நாங்க இருக்கிறது ஒரு வில்லேஜ்ல இருக்கிறோம், ஒரு கிராமத்துல இருக்கிறோம். நாங்க இருக்கிறது எங்க இருக்கிறோம்? ஒரு கிராமத்துல இருக்கோம். சென்னையில ஒரு கடையில காஃபியினுடைய விலை 15 ரூபா வச்சுக்கோங்க. ஃபில்டர் காஃபினா 20 ரூபா. அதே ரேட் தான் இங்கே, மாற்றம் கிடையாது. என்னது? சில இடங்கள்ல 10 ரூபா இருக்கலாம், 12 ரூபா இருக்கலாம். அது டீக்கு கம்மியா இருக்கும், ஆனா காஃபிக்கு அதிகமா இருக்கும். மளிகை பொருட்கள், இப்போ ஒரு ஆயில் பாக்கெட்டு ஒரு சென்னையிலயோ அல்லது கோயம்புத்தூர்லயோ ஒரு 140 ரூபா, 150 ரூபா. இப்போ சமீபத்தில் கொஞ்சம் கூடி இருக்கு, 180 ரூபாய்க்குலாம் போயிருக்கு இல்லையா? ஒரு பெரிய மார்க்கெட்டு கடைகளில் போய் வாங்கினா ஒரு 10 ரூபா குறையலாம், இல்லை 15 ரூபா குறையலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு போனா அதிகப்படியா ஒரு 2 ரூபாயை குறைச்சி கொடுப்பாங்க. எங்க நகரத்தில் என்னவோ அதைத்தான் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களும் என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பட்டணத்தில் தான் போய் வாங்க முடியும். கிராமங்களுக்குள்ள ஒருவேளை வாங்கி வச்சா என்ன செய்வாங்க தெரியுமா? இன்னும் கூட 2 ரூபா வச்சு விற்பாங்க. இதெல்லாம் கலை யதார்த்தம். அப்ப இப்படிலாம் கனெக்ட் பண்ணா அப்போ அவங்க சொல்றது போல மிஷனரிக்கு 5000 ரூபாய் பத்தாது போலயே. ஆமால, சொல்ல புரியுதா? எனக்கு தெரிந்த ஒரு நல்ல சகோதரர் உண்டு. அவர் இதை கொஞ்சம் நிதானிச்சு என்கிட்ட கேட்டார், எப்படி என்ன இந்த மாதிரி சொல்றாங்களே, இது என்ன? அவர் நேரடியா அந்த சில மிஷனரி ஸ்தாபனங்கள்ல பேசும் பொழுது சில சொல்லுவாங்க, மிஷனரி பிள்ளைகளுக்கு இவ்வளவுதான் நம்ம ஊழியம், மிஷனரி ஊழியம். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தந்திருக்கிற இந்த ஊழியம், கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியம் என்பது மிஷனரி ஊழியம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த சுற்றிலும் இருக்கிற 6 மாவட்டங்களுக்குள்ளே நாம் பயணித்து கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு சொல்றோம். இப்போ இந்த மிஷனரி ஊழியத்தை செய்யணும்னா, இப்போ மிஷனரி பிள்ளைகளுடைய படிப்பு செலவு ஐஎம்எஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த டோனாவூரில் இருக்கிற ஸ்கூலில் ஃபெலோஷிப் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களும் ஆங்காங்கே இருக்கிற ஸ்கூல்களில் படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை தனியாக பிரித்து அவங்கள தங்க வச்சு படிக்க வைக்கிறாங்க. அப்போ அதனுடைய செலவுகள் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும். அப்போ விஷயம் என்ன? வேற வழி இல்லை. மக்களுக்கு என்னது? குறைவாக தான் தகவல் சொல்லப்படுகிறது. அதனால தான் அதே மிஷனரியை குறித்தோ அல்லது அதே படிக்கிற பிள்ளையை குறித்தோ பல பேருக்கு அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் சபை தள்ளப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒருவேளை புதுசா இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஊழியங்களுக்கு கொடுக்கிறதுல தாராளமாய் கொடுங்கள். தாராளமாய் கொடுத்து ஊழியர்களுக்கு இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. தெருக்கல்ல இருக்கிறவங்களை எடுத்து ஊழியம் செய்யறவங்க இருக்கிறாங்க.
பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியத்தின் தன்மையும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தின் தன்மை கம்ப்ளீட்டா வேற. பழைய ஏற்பாட்டு ஊழியத்தின் தன்மை என்னது? ஆராதனை அந்த ஆலய வளாகத்திற்குள் நடைபெற்றது. புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது ஆராதனை ஆலயத்திற்குள்ளும் உண்டு, வெளியேயும் போய் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு சொல்லி அவர்களை கொண்டு வர வேண்டும். அதற்கு பிரயாண செலவு, அதற்கு ஆகார செலவு, அந்த ஊழியக்காரனுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் வருது. அல்லேலூயா. இது நம்ம கண் திறந்து பார்த்தா புரியும், இல்லைன்னா புரியாது. எனக்கு எப்படி? ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உங்களால ஒரு மாசத்தை நீங்க 2 பேர் நபர் அல்லது 3 பேர் நபர் அல்லது 5 பேர் நபரா இருக்கிற குடும்பம், இல்ல நீங்க 10 பேரா இருக்கிறீங்க, உங்க செலவு என்ன வருது? ஒரு மிஷனரி ஒரு 4 பேரா இருக்கிறாரு, இல்ல 5 பேரா இருக்கிறாங்க, கணவன் மனைவி ரைட்டுங்க, பிள்ளைங்க 2, அவங்களுடைய போஷணம் என்ன? நாம் இதையெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் தான் என்ன செய்ய முடியும்? அந்த மிஷனரி ஊழியத்துக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. என் இருதயம் திறக்கப்பட்டு, அதனால புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? நீ வெளிப்பாடோடு அந்த காணிக்கையை செலுத்து. யாருக்கு தேவை? நிறைய பெரிய பெரிய ஊழியருக்கு கர்த்தர் கிருபையில அநேகர் அதை சப்போர்ட் பண்றாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை போல் கிராமத்தில் ஊழியம் செய்கிற எத்தனையோ ஊழியங்கள் உண்டு, எத்தனையோ பேர் உண்டு. நான் அதுக்காக எனக்கு கொடுங்க நான் கேட்கல, நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் இருதயத்துக்கு இந்த விஷயம் தெரியணும், கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பாரப்படுத்தி ஆண்டவர் இந்த மிஷனுக்கு கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தரிசனம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரத்தில் 2 தாலுகா, 200 கிலோமீட்டர். ஒன்றும் இல்லை, பைக்கில் அவ்வளோ தூரம் போக முடியாது இல்லையா? தூரங்கள் போகணும்னா கர்த்தர் எங்களுக்கு வாகனம் தந்திருக்கிறார். கர்த்தர் கிருபையில நாங்கள் வேலை பார்க்கும் போதே கர்த்தர் எங்களுக்கு தந்தது. இப்போ எங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறார் தேவ தயவு குறைவில்லாமல். பட் ஸ்டில் we need more support. எதுக்கு? அநேகர் இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 25 கிலோமீட்டர் போகணும் வைங்களேன், ஒரு 25 கிலோமீட்டர் போகணும். 25 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்கு 50 கிலோமீட்டர். எங்க வண்டி மைலேஜ் ஒரு 16 அந்த 17 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் கொடுக்கும். அந்த ஊருக்குள்ளெல்லாம் போகும்போது ரொம்ப குறையும் மைலேஜ். ஆக்சுவலாக பைபாஸில் போனால் கூடுதலாக கிடைக்கும், ஊருக்குள்ளே போனால் மைலேஜ் குறையும். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு 4 லிட்டர் பெட்ரோலாவது அதுக்கு என்ன செய்யணும்? போடணும். இது பிராக்டிக்கலாக பேசுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். அங்கே இருந்த ஊழியம் என்பது வேறு, இன்றைக்கு இருக்கிற ஊழியம் என்பது வேறு. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இயேசு சொன்னார், எதை தெரியுமா? ஒன்றை இருக்கிற வரம் மற்றவனுக்கு செயல்படுகிறதற்கு 9 வரங்கள் தந்தார். அந்த 9ல் ஒரு வரம், அந்த அந்நிய பாஷை வரம், எனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பாலம். மற்ற 8 வரங்கள் மற்றவர்களின் விடுதலைக்காய் கொடுக்கப்பட்ட வரங்கள். தேவன் ஜனங்களை விடுவிக்க விரும்புகிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து எழுதியிருக்கிறது, அநேக கனம் பொருந்திய ஸ்திரீகள் அவரோடு இருந்தார்கள், தங்கள் ஆஸ்திகளினால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க? ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள் என்று. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொல்றார், பூலோகத்திலே அழிந்து போகிற பொருட்களினாலே பரலோகத்தில் என்னது அழிந்து போகிற பொருட்களினால் நண்பர்களை சம்பாதியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய பங்களிப்பு என்ன? அந்த பெண் கீழ்ப்படிந்து தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுக்கிறாள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, அவனும் அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு தான் நான் சொல்றேன். ஆமென். உங்க குறைவுகள் நீங்கிறதுக்கு தான் சொல்றேன். கண் திறந்து பாருங்கள். அப்ப நிதர்சனமான உண்மை என்ன? ஒரு மிஷனரிக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா சரியா போயிருதா, இல்ல 2000 ரூபாய் கொடுத்துட்டா சரியா போயிருதா? அப்ப நீங்க கேட்கலாம், எனக்கு கையிலே கொஞ்சம் தானே இருக்கு. கொஞ்சத்தை கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களை கொடுக்கவும் வைப்பார். அநேகருக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? தேவனை சொல்றதுக்கு செயல்பட முடியும். ஒரு மிஷன் நடக்கணும்னா, ஒரு ஊழியம் நடக்கணும்னா 4 விஷயம் அவசியம். ஒரு ஊழியம் நடக்கிறதுக்கு 4 விஷயங்கள் அவசியம். அதில் என்னெல்லாம் பிரதர் அவசியம் கேட்டீங்கன்னா, முதலாவது ஜெபிக்கிறவன் வேண்டும்.
இரண்டாவது, களத்தில் நின்று சொல்லுகிறவன், களத்தில் நேரடியாய் போய் தேவனை அறிவிக்கிறவன் வேண்டும். மூன்றாவது, இந்த இரண்டையும் ஒருங்கிணைத்து மூன்றாவது, இந்த ரெண்டு வேலையும் செய்யறதுக்கு உதவி செய்கிற, சப்போர்ட் பண்ணுகிற, பணத்தால் பொருளாதாரத்தால் சப்போர்ட் பண்ணுகிறவர்கள் வேண்டும். நான்காவது, இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து செயல்படுகிற ஒருவன் அவசியம். ஹல்லேலூயா. அவன் தான் தலைவன். ஹல்லேலூயா. இந்த நான்கும் இருந்தாதான் ஒரு மிஷன் நடக்கும். நீங்க நிறைய மிஷன்ல ஃபெயிலியர்ஸ் நீங்க ஏன் பாக்குறீங்க தெரியுமா? சில கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஏன் ஃபெயிலியர்ஸ் வருது தெரியுமா? நிறைய மிஷன்ல சிலர் தங்களுடைய பொருளாதாரத்தினால் நெருக்கப்படுறதுனால முன்னேறி அடுத்ததுக்குள்ள போக முடியாதபடிக்கு ஒரு தடை. நான் ஜெபிக்கிறேன் பிரதர், நல்லது. உங்களால் முடிந்த ஒரு சிறிய பகுதி கூட அவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க என்னுடைய பிரசங்கங்கள் இது வரைக்கும் கேட்டீங்கன்னா, நான் காணிக்கையை பத்தி ஒரு நாள் நான் பேசினதே இல்லை. என்ன செஞ்சீங்களே? தொடர்ந்து கேட்கிறவங்களுக்கு தெரியும். நான் இது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாததுனால இந்த காரியத்தை உங்கள்கிட்ட பேசுறேன். உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு மகிமையாய் அது செயல்படும். எலியாத வீட்டுல இருக்கிற காலம் வரைக்கும் அந்த வசனம் போட்டுருங்க. மழை பெய்யற வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டியது 10ல் 1 மட்டுமல்ல, உற்சாகமாய் அதற்கு மேலும் ஊழியங்களுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். வசனம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அதனால just have the burden. இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. if you are really capable, உங்களால கொடுக்க முடியும்னு சொன்னா, எங்களுக்கு தெரியாது, நாங்க சாதாரண மனுஷங்க, கர்த்தர் சொன்னாதான் தெரியும் இல்லையா? ஆனா ஆண்டவருக்கு உங்கள் இருதயம் தெரியும். ஆண்டவருக்கு உங்கள் இருதயம் தெரியும். ஆண்டவர்கிட்ட யாருமே மறைக்க முடியாதுங்க. என்கிட்ட இருக்கிறதே இவ்வளவுதான் கொடுக்கிறது வேற, பரிபூர்ணத்திலிருந்து கொடுக்கிறது வேற. எப்படியா இருந்தாலும் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு ஒன்று நேரடியா கொடுங்க, இல்ல எங்களை போல் இருக்கிற ஊழியங்கள் மூலமா அதை செய்யுங்க. இந்த கிறிஸ்துமஸ் மாசம் ஒவ்வொரு வருஷமும் அநேகருக்கு என்ன செய்வோம்? உதவி செய்வோம். இந்த வருஷம் நான் அநேகருக்கு அதை தெரியப்படுத்தவே இல்லை. அன்னைக்கு போன வாரம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதுனால அந்த பார்ட் என்ன செய்யறோன்ற போட்டு ப்ரே பார்ட்டிசிபேட் அப்படின்னு போட்டிருந்தேன். ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் நான் அனுப்புது. என் அன்புக்குரியவர்களே, சற்று நிதானித்து பாருங்கள். தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறவைகள், தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறவைகள், நான் உண்மையிலேயே கர்த்தருடைய ராஜ்யத்துல என்னுடைய பங்களிப்பு என்ன? குறைஞ்சபட்சம் ஜெபிக்கணும், குறைஞ்சபட்சம் ஊழியக்காரங்களோட இணைஞ்சி அந்த ஊழியத்துக்குள்ள போகணும். இல்ல இது ரெண்டும் எனக்கு முடியல, நீங்க தான் போறீங்க, என்னால சம்பாதிக்க முடியுது, நான் சம்பாத்தியத்தை இந்த மிஷனரி ஊழியங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த மிஷனை தாங்க விரும்புறேன், இந்த ஊழியத்துக்கு நான் செயல்பட விரும்புறேன், that is needed. அது தேவை. நான் கொடுக்கவும் விரும்புறேன், ஜெபிக்கவும் விரும்புறேன், இன்னும் மகிமை. நான் கொடுக்கவும் விரும்புறேன், ஜெபிக்கவும் விரும்புறேன், பிரதர் சொல்லுங்க நான் உங்களோட வரவும் விரும்புறேன், இன்னும் தேவனுடைய பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க ஹைதராபாத்ல ஊழியம் செய்யும் போது வேலை பார்த்துட்டே ஊழியம் செய்த காலம். இன்னைக்கும் அந்த ஊழியத்துல நாங்க ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது அந்த ஊழியத்துல ஒரு 15-17 மிஷனரி இருந்தாங்க. நாங்க அந்த ஊழியத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு 47 மிஷனரி இருந்தாங்க. இப்ப அந்த ஊழியத்துல 100 மிஷனரி ஃபேமிலிஸ் இருக்காங்க, ஏறக்குறைய 200 கப்பிள்ஸ். தேவனுடைய கிருபையில அந்த ஊழியங்கள்ல நாங்க சனிக்கிழமை தோறும் காலையிலே கிளம்பி அந்த அண்ணனோடு சேர்ந்து போயிடுவோம். எங்களால முடிஞ்சது, அவங்க ஒரு நாள் எங்கிட்ட இதை செய் அதை செய்யு சொன்னதில்லை. அந்த ஊழியங்களை நாங்க போய் பார்க்கும் பொழுது ஒரு பாரம், ஒரு தாகம், இந்த மக்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணுமே, நம்மளால என்ன முடியும்,
ஆண்டவர் கிருபையில அந்த ஊழியத்தில் நான் பிரேயர் கோஆர்டினேட்டராக இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஏறக்குறைய ஒரு 4-5 வருடங்களுக்கு மேலே அந்த ஊழியத்தில் நான் பிரேயர் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கேன். 2011 நினைக்கிறேன், 11 16 மார்ச் வரைக்கும் கர்த்தர் கிருபையில அந்த ஊழியத்தை நடத்த உதவி செய்தார். அதனால அநேகருக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்துறது, இந்த ஊழியத்தில் இந்த காரியம் உண்டு, இந்த பிரச்சனைகளை குறித்தா இருக்கட்டும். இந்த ஊழியத்தினுடைய நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் சர்ச். ஆண்டவர் எங்களுக்கு தந்த பாரமும் எங்களுக்கு தந்த தரிசனமும் அதுதான். ஆண்டவர் சொன்னார் 2030க்குள்ள 50 கிளை சபைகள் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்த வருஷத்துக்கு ஒரு தரிசனத்தை செட் பண்ண சொல்லியிருக்கார். 2030ல 10,000 ஆத்துமாக்கள் தரிசனம். 2025க்குரிய தரிசனம் என்ன தெரியுமா? 1000 ஆத்துமாக்கள். அப்ப நம்ம எவ்வளவு வேகமா ஓடணும்? அதுக்கு ஒரு ஆளால முடியுமா? இல்ல எங்க 2 பேரால மட்டும் முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. உங்களை போல நாங்களும் பலவீனம் உள்ளவர்கள் தான். போன வாரம் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு 2 நாள் எந்திக்க முடியாது, படுக்கையில் கிடந்தோம். 2 நாள் பயங்கர பலவீனம். போன வாரம் வெள்ளிக்கிழமை இங்க வந்திருக்கிற சகோதரிகளுக்கு தெரியும், தூரத்துல நீங்க பார்க்கல, ஒரே என்ன சொல்றது, ரன்னிங் நோஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆண்டவர் கிருபையில் ஆண்டவர் பலப்படுத்தி நடத்தினார். But still we need to do something for God. தேவனுக்காய் செயல்பட வேண்டும், தேவனுக்காய் செய்ய வேண்டும், தேவனுக்காய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்களோடு கூட தொடர்ந்து நடக்கக்கூடிய இன்னும் அநேக மிஷனரிகள் வேண்டும். எனக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்ப சமீப காலமா நாங்க சில பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு போறோம். உண்மையிலேயே ஊழியம் செய்யறவங்களை எங்களால் அதில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கர்த்தர் கிருபையில் சொல்றேன். கர்த்தர் நமக்கு வெளிப்பாடு தரணும் தெளிவா. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில கிராமங்களிலே ஊழியம் செய்கிற எத்தனையோ ஊழியர்கள் உண்டு. அவங்களை நம்ம ஊழியத்தோட இணைச்சு அவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்து அவங்களை தூக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த தரிசனத்துல இன்னும் அதிகமா அநேகம் பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியும். பட் we need அதிகமான ஜெபம், அதிகமான பொருளாதார உதவி. இது 2 இருந்துச்சுன்னா தேவன் நிச்சயமா என்ன செய்வார்? நம்ம காரியங்கள்ல இன்னும் முன்னேறி போக கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால முதல் விஷயம் நீங்க செய்ய வேண்டியது ஜெபம். இந்த ஊழியத்துக்காக, இந்த தரிசனத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், தேவனோடு பயணிப்போம், தேவ சித்தத்தை செய்வோம், தேவ சத்தத்தை கேட்போம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த பகுதியில அந்த பெண் அநேக நாளாய் சாப்பிட காரணமாயிருந்தது ஒன்று, அது தேவ மனுஷன் சொன்னதை கேட்டு அவனுக்கு கொண்டு போய் ஒரு அடைய கொடுத்தா. அன்னைக்கு அந்த மனுஷனுக்கு தேவையா இருந்தது அதுதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியங்களிலே பல காரியங்கள் இருக்கிறது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து 12 மணி நேர ஜெபத்திலே ஜெபிக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். நாம் இந்த கடந்த வாரம் அந்த வெள்ளிக்கிழமை பிரேயர் பண்ண முடியல, தனி ஜெபமா ஏதாவது ஒரு ஊழியத்துக்காக ஜெபித்த ஜெபம். இன்னைக்கும் நமக்கு நேரம் இல்லை. இன்னொரு நாள் நாம் வருகிற வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பிரேயரோட முடிஞ்ச பின்பு அதையும் சேர்த்து செய்யலான்னு நான் விசுவாசிக்கிறேன். அதிலே சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறவர்கள் இணைந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அப்படியே இப்போ கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். மிஷன் ஒர்க், ஆண்டவரை அறியாத ஜனங்களிடத்திலே ஊழியம் செய்கிற அந்த ஊழியம். என்னுடைய பங்களிப்பு என்ன? பிரதர், என்கிட்ட காசு இல்லை, ஆனா ஜெபிக்க முடியும். ஷோ பண்ணுங்க. பிரதர், என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, நான் என்னையால மாசந்தோறும் அதை சப்போர்ட் பண்ண முடியும், அதுல வாங்க. பிரதர், என்னால சில விஷயங்களை செய்ய முடியும், சரி அதுல செயல்படுங்க. இட் குட் பி எனிதிங். பிரதர், நான் உங்க கூட வந்து ஊழியம் செய்ய விரும்புறேன், தாராளமா வாங்க. வருகிறவர்கள் நாம் அந்த சில கிரைட்டீரியா அதுல இருக்கு. வரணும்னு விரும்புறவங்க எங்களோட சேர்ந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நேரமாவது ஜெபிக்க அந்த ஊழியங்களுக்காக. அப்படி ஜெபம் பண்ணிட்டு நானும் வரேன்னு சொன்னா தாராளமா வாங்க. பாரம் அழியும் மானுக்குளம்
அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மானுக்குளம் அதையும் ரட்சிப்பீரே. தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். தீரப்பின் வாசலில் நிற்கும் பாலர் தூங்கி கலைத்து போனார். தீரப்பின் வாசலில் நிற்கும் பாலர் தூங்கி கலைத்து போனார். பாவம் பெருகுதே பாரும் பரநேசுவே. அழியும் மானுக்குளம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மானுக்குளம்